ஹலோ மக்களே! நான் உங்க துவனி பேசுறேன். நேபாள மக்களுக்காக நெறைய பேர் பிரார்த்தனை பண்ணிட்டுருக்கோம். அங்க நடந்த ஒரு கோரமான இந்த சம்பவம் நெறைய பேரோட வாழ்க்கையையும், அவங்க வாழ்வாதாரத்தையும் அழிச்சிருக்கு. வீடுகளையும், உறவுகளையும் இழந்து தவிச்சிட்டு இருக்கிற அந்த மக்களுக்கும், அந்த குழந்தைகளுக்கும் கடவுள் தான் நல்ல ஒரு மன தைரியத்தை கொடுக்கணும். மீட்பு பணியில ஈடுபட்டிருக்கிற அத்தனை வீரர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா, நம்ம இங்க இருக்கோம். அத வீடியோஸ்ல பார்க்குறோம், பேசுறோம். அங்க அந்த மீட்பு பணியில இருக்கிறவங்களோட கஷ்டங்கள் எல்லாமே நம்ம உணரவே முடியாது. இயற்கையை அழிப்பது நம்ம எதிர்காலத்த நம்மளே அழிச்சுக்கிற மாரி ஒரு செயல். இயற்கையை காப்பதற்கு நெறைய முன்னோர்கள் நெறைய ஐடியா சொல்லியிருக்காங்க. இப்போ நெறைய பேரு டீச் பண்றாங்க. எப்படி நம்ம மரங்கள வளர்க்கணும், நீர்நிலைகளை காப்பாற்றணும் அப்படின்னு நெறைய பேரு நம்மளுக்கு சொல்லிட்டு தான் இருக்காங்க. முதல்ல நம்ம சுவாசிக்கிற காற்றை மாசுபடாமல் பாதுகாக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தவங்களோட கடமை. அத முதல்ல நம்ம சரிவர ஃபாலோ பண்ணணும். மரங்களை வளர்ப்போம், நீர்நிலைகளை காப்போம். மாசுபாட்டை குறைத்து இயற்கையோடு இணைந்து வாழ்வோம்.